ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவை என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எப்போன்னு சரியாக டைம் தெரில, இந்த ஸ்குவாட் கூட ரேண்டமாக போயிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரியனை வச்சு எதிர்பாராத ஷாட்லாம் பயங்கரமாக அடிச்சிருக்கேங்க. ஸோ அது வீடியோவில் தெளிவாக காமிச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். அப்புறம் வீடியோ எந்த மறக்காமல் பார்த்துட்டு போங்க எனக்காக. இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டு அப்புறம் ஒரு வண்டி எடுத்து இந்த பக்கம் போனேன், ஏதோ எலும்பி இருக்கேன். சரி, எப்போ நம்ம இந்த பக்கம்லேருந்து வேறு பக்கம் போகலான்னு இந்த பக்கம் காயினை பிடிக்கிறதுக்கா வண்டி இந்த பக்கம் மாற்றி சொல்லிவிட்டேன். சரி, ஓகே, வண்டி ரிவர்ஸ் எடுத்து வண்டி அப்படியே இந்த பக்கம் எடுத்து ஓட்டினேன். ஸோ அங்கே ஒருத்தன் சோலார் பண்ணிட்டுனா அவனை அடிக்கலாமேன்னு போனேன். இந்த இடத்துல நான் எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க அவனை அடிப்பேன்னு. ஆனால் நடந்து என்னன்னு நீங்களே பாருங்க. ஸோ வண்டி இந்த இடத்துல இப்படி வண்டியை உள்ளே விடுத்து விடலான்னு பார்த்தேன். வண்டி இங்கே நின்றுச்சு. சரி, ஓகே, இந்த இடத்துல இந்த வேகமாக போகிற ஓடுற கேரக்டர் போட்டு இந்த பக்கம் போனால் அவன் வந்தால் ஒரே நான் டக்குன்னு ஆக்டிவேட் பண்ணி அப்படியே போகிறவனுக்கு ஒரு அழிச்சு. ஆனால் எனக்கு செம்ம டேமேஜுக்கு நான் காயிட்டேன். ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சோனியா அவனே எலிமினேட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் இங்கே நான் ஹார்ட்டில் விழுந்ததுனால இங்கே ஒருத்தன் ரிவ்யூ ஆகிட்டான். சரி, ஓகே, நம்ம அப்பயே அவன் லூட்டுப்பிட்டில் இருப்போம். எவனா ஒருத்தன் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக காப்பாற்றுவான்னு பார்த்தேன். கடைசியாக நம்ம ரிவ்யூ பண்ணி விட்டான். அந்த 1 நம்பரே வரான். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நல்ல வேலைங்க, அவன் நமக்கு எந்த எக்ஸ்ட்ரா டேமேஜும் கொடுக்கல. நம்ம நாக்கானோடனே அவன் செத்து போயிட்டு அங்கே நமக்கு பொருள் இழுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இந்த 1 நம்பரும் இறங்கிட்டான். ஸோ இது யாருமே என் டீம்மேட் கிடையாது. ஸோ எல்லாமே ரேண்டம் கனெக்டடாக இறங்கி அவன் உடனே வந்தான். வாப்பா ராசா, ரொம்ப கோடி நன்றி உனக்கு. உன்னை ரிவ்யூ பண்ணி விட்டதுக்கு என்ன இப்படி ரிவ்யூ பண்ணிட்டேன். சரி, ஓகே, அப்புறம் இவன்கிட்ட கொஞ்சம் ரூட்டு சூப்பர் மொழியில் அடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தேன். என்ன போட்டு கரெக்டாக போயிடலான்னு பார்த்தா அவன் எல்லாரும் 2 தான் இருந்துச்சு. சரி, ஓகே, நான் ஒரு சூப்பர் மீடியம் போட்டேன். சூப்பர் மீடியம் நல்லா சுற்றி பார்க்குறதுக்குள்ளே பின்னாடிலும் நல்லா அடிச்சுட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, இந்த இடத்துல வண்டி எடுத்து நம்ம வேறு பக்கம் போகலான்னு பார்த்தா நமக்கு ஒரு இட்லிஸ்ட்டு எனக்குனே வருவீங்களாடா அப்படின்னு நான் இந்த பக்கம் ஏறினேன். ஸோ இந்த பக்கம் ஏறி நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனேன். ஆனால் நான் இட்லிஸ்ட் அடிக்க போனேன். ஆனால் நான் போனது ஒன்று, அங்கே நடந்தது ஒன்று ஆயிடுச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வண்டியை பறக்க விட்டு வண்டி ஒரு பல்ட்டி அடிச்சு, அதுக்கப்புறம் வண்டி இன்ட்டு ஒரு பல்ட்டி, அதுக்கப்புறம் வண்டி இருந்துச்சு. சரி, வண்டியை ஸ்ட்ரைட்டாக எடுத்தேன். அப்போ தான் உள்ளே வந்து ஒருத்தன் வந்தேன். அவனுக்கு இறந்து அடிச்சு பிடிங்க நான் ஆகிட்டேன். என்னென்னு பார்த்தா மேலே நம்ம டீமானும் அவனுக்கு டேமேஜ் கொடுத்துருக்காரு. அப்படியே இந்த பக்கமும் ரூட் எடுத்து அப்படியே அவனை ரிவ்யூ பண்ணலான்னு போனேன். ரிவ்யூ பண்ணலான்னு போகிறதுக்குள்ளே அவனை அப்படியே ரிவ்யூ பக்கத்தில் அந்த கம்ப்யூட்டர் டைம் மட்டும் அவனே ரிவ்யூ பண்ணிட்டான். சரி, ஓகே, நமக்கு வேறு மிச்சம் இந்த பக்கம் நம்ம டீமாக அடிச்சுட்டு தான் ஓசி போடாமல் பார்க்கறதுக்குள்ள அவனே அடிச்சு முடிச்சிட்டேன். சரி, ஓகே, இந்த பக்கம் இவங்ககிட்ட கொஞ்சம் ரூட்டை பொறுக்கிட்டு அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு இந்த பக்கம் திரும்புகிறேன். இந்த பக்கம் திரும்பினோடனே அப்போ தான் ஒருத்தன் மேலே சுட ஒருத்தேனா ஐட்டு அவனே அடிக்கிறான். கரெக்டாக இங்கே வெளியே அவனுக்கு ஒரு 90 டேமேஜ் அழுத்தி ஃபுல்லாக மாப்பிளன்னு பிடிச்சி அவனை நக் பண்ணி பழக்க போட்டாச்சு. ஸோ இப்போ இவனை கிளியர் பண்ணி இவங்கிட்ட கிடச்சிது கொஞ்சம் வெக்டு தான் புல்லட் கொஞ்சம் கிடச்சிது. அப்படியே எடுத்துகிட்டு மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு வேற வேணா இறுதி தரலான்னு கிளம்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே கிராஸ் ஃபயரும் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ மேலே வேணால் நம்ம இந்த பக்கம்